ஓம் நம வெங்கடேஷாய. இன்னைக்கு திரு ஆடிப்பூரம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்த திருநாள். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். திருமலால மலையப்ப சுவாமி தாயாரோட அனந்தாழ்வார் தோட்டத்தில் ஆடிப்பூரத்துக்காக எழுந்தருள்வார். டிடிடியில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு கால் வந்திருக்கும். அது ரிலேட்டடாக அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் மாதத்தில் சேவா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா திருமலாவாக இருக்கட்டும் திருப்பதியாக இருக்கட்டும், போத் மேல் அண்ட் ஃபீமேலாக இருக்கட்டும் இல்லை மேல் மட்டுமா இருக்கட்டும், நீங்கள் என்றைக்கு சேவா புக் பண்ணியிருக்கிறீங்களோ அன்னைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலாக நீங்கள் செப்டம்பரில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க சேவாக்கு அப்படின்னா நாள் ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் டேட் போட்டிருப்பாங்க. ஆனால் அக்காமடேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்றைக்கு சேவா புக் பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கி வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 11 நீங்கள் சேவா புக் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கு நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கோட்டான்னு தான் போட்டிருக்காங்க. திருமலா திருப்பதின்ட்டு வேறு எந்த சேவாக்கும் கிடையாது. அண்ட் ஆகஸ்ட் மாதத்துக்கு கூட கிடையாது. நீங்கள் ஆகஸ்ட்டில் சேவா புக் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்டான அப்டேட் கிடையாது. செப்டம்பரில் நீங்கள் இப்போ ரீசெண்டாக புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா திருமலாக்கும் திருப்பதிக்கும் என்றைக்கு சேவா புக் பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்காமடேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக. லொக்கேஷன்லாம் அதுதான். திருமலாவில் லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜென் சேவா சதன் பில்டிங்க்கும், திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா விஷ்ணு நிவாசத்துக்கும் வர சொல்லியிருப்பாங்க. பட் டேட் மட்டும் நீங்கள் சேவா புக் பண்ண அந்த டேட்டுக்கு போகணும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கால் வந்திருக்கலாம். உங்களுக்கு கால் வந்திருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அப்டேட்டும் கொடுத்துருக்கறனால நீங்கள் நாளே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யுங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ என்றைக்கு சேவா புக் பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கி போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு சேவா செய்துக்கோங்க. டைம் மென்ஷன் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஃபுல் டே உங்களுக்கு இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் டேனா. அண்ட் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பிரம்மோற்சவ ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. மெயின் ரூல் என்னென்னா, இப்போ மற்ற நாட்களுக்கு 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க சேவா செய்யலாம். ஆனால் பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி மாதிரியான நாட்களுக்கு 18 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கிறவங்க சேவா செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் 10 நாள் அங்கே சேவா செய்கிறதுக்கு. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டு யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். மெயினாக என்னென்னா 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்களா இருக்கணும். அதுதான் ரூல். நீங்கள் ரீசெண்டாக சேவா புக் பண்ணியிருந்தீங்கன்னா 90 நாட்களுக்கு கம்மியாக மறுபடியும் சேவா புக் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு ஒரு 9:55 போல் ஆப்போ போர்ட்டலோ ஏதாச்சும் ஒரு இதில் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் நீங்கள் திருமலாக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனாக சொல்லுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல்னால் அந்த மொபைல் நம்பர், குரூப்பாக புக் பண்ணிங்கன்னா குரூப் லீடரோட மொபைல் நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. 9:55 10 மணி போல் ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு ஓப்பன் ஆகிறது திருமலாக்குண்டான கோட்டா, போத் மேல் அண்ட் ஃபீமேல், மேல் ரெண்டுமே. வேறு எந்த கோட்டாவும் நாளைக்கு ஓப்பன் ஆகாது. திருப்பதிக்கு கூட ஓப்பன் ஆகாது, ஏன்னா ஃபுல் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இது ஒன்லி ஃபார் திருமலா, ஒன்லி ஃபார் பிரம்மோற்சவம் டேஸ். 10 நாள் நம்ம சேவா செய்கிற மாதிரி இருக்கும். செப்டம்பர் 22 அக்டோபர் 1 வரைக்கும். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் புது ரூல் சொல்லலை. இப்போதைக்கு இருக்கிற ரூல் தான் இருக்குது. வேறு ஏதாவது சொன்னால் உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. புக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணணும். நம்மளோட ஆதார் ஃபோட்டோ கிடையாது. உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லைனா கூட உங்கள் மொபைலே நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. உங்களை ரீசன்ட் ஃபோட்டோவாக இருக்கணும். அது நம்ம தான் அப்படிங்கிறதுக்காக 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து வச்சுக்கோங்க. சில டைம் அப்லோட் பண்ணுறப்போ எரர் வருது அப்படின்னா வேறு ஃபார்மட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணி ஆக்சுவலாக லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணிங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செய்துட்டு கிளிக். இண்டிவிஜுவலாக குரூப்பான்னு பார்த்துக்கணும். குரூப்புனால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் 10 பேர், மேக்ஸிமம் 15 பேர். கொஞ்சம் சீக்கிரம் தீந்துருங்கிறதுனால 10 பேரை புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். 10 பேருக்கு கம்மியாக நம்ம குரூப்பில் புக் பண்ண முடியாது. 2 பேர், 3 பேர், 4 பேர்லாம். ஒன்று ஒருத்தராக இண்டிவிஜுவல், இல்லை மினிமம் 10 பேராக குரூப்பாக புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 15 பேர் ஒரு லாகின்லேருந்து. ஸோ சேவா செலக்ட் பண்ணி டேட் செலக்ட் பண்ணி கோட்டா செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இண்டிவிஜுவலுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். கிளிப் போர்ட் மெத்தட்லேயே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவாக கொடுத்து வச்சுக்கலாம்.
குரூப்பாக புக் பண்ணுறீங்கன்னா லேப்டாப்பில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஒரு டீட்டெயில்ஸ் தப்பாக போனால் கூட சரி. இப்போ 10 பேர் நீங்கள் குரூப்பாக புக் பண்ணுறீங்கன்னா 10 பேரோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணணும், அவங்கவுங்க டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணணும். ஏதாவது தப்பாச்சு, ஒரு ஏஜே தப்பாக போடுறீங்க, ஏன்னா 18 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கும்போது நீங்கள் 55 வயசாக இருக்கிறவங்க போடுறீங்க அப்படின்னா புக் ஆகாது, எரர் காமிக்கும். அதனால தான் நீங்கள் குரூப்பாக மெயினாக புக் பண்ணுறப்போ ஏஜ் எல்லாம் 1க்கு 2 தடவை முதலே செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரீட் நம்பர், டோர் நம்பர் கூட கேட்கும், அது கூட நம்ம கொடுக்கணும். நியரஸ்ட் டெம்பிள் வரைக்கும் கொடுத்துட்டு புக் பண்ணிங்கன்னா புக் ஆகிடும். நல்லாயிருக்கும் சேவா செய்கிறதுக்கு. புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டீங்க நாளைக்கு அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். 10 நாள் நம்ம அங்கேருந்து சேவா செய்கிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் ட்ரெயின் பற்றின இன்ஃபர்மேஷன், 2 ட்ரெயின் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஒன்று சபரி எக்ஸ்பிரஸ், செப்டம்பர் 29ஆம் தேதியிலேருந்து சபரி எக்ஸ்பிரஸோட ட்ரெயின் நம்பரும் டைமிங்ஸும் மாறுது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கோயம்புத்தூர், சேலம் வழியாக திருப்பதிக்கு வரீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் செப்டம்பர் 29ஆம் தேதியிலேருந்து மாறுறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்க, வீக்லி எக்ஸ்பிரஸ், திருப்பதி டு ஷிரடி. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அப்டேட் இது. இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் திருப்பதிக்கும் போய்ட்டு ஷிரடிக்கும் போகணுங்கிறவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். வீக்லி எக்ஸ்பிரஸ் இது ஆகஸ்ட் மாதத்துக்கு மட்டும் விடுறாங்க, செக் பண்ணிக்கோங்க. திருப்பதி டு சாய்நகர் ஷிரடி, சாய்நகர் ஷிரடி டு திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் இது, ஸ்பெஷல் ட்ரெயின். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் மத்தியானம் 2:30 to 3 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆகிறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. வேறு எந்த அப்டேட்ஸ் டிடிடிலேருந்து வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் மார்க்கு கொடுக்கலாம். ஹைப் அப்படிங்கிற பட்டன் கமெண்ட்ஸில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ்னு வரும்ல, கமெண்ட் பண்ணுறதுக்கு வரும். அந்த கமெண்ட் பண்ணுற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடாக ஸ்வைப் பண்ணுறப்போ ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கு தகுந்த மார்க் கொடுக்கலாம். ஸோ தட் யூடியூப் இந்த வீடியோவை மற்ற பக்தர்களுக்கு ப்ரமோட் பண்ணும். மறக்காமல் லைக் பண்ணி மார்க் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும். தேங்க்யூ.